கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ஒவ்வொருத்தரோடையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஃபார் டூ ரீசன்ஸ். ஒன்று நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டால், அதாவது சார் இதில் நடித்தவாளையும் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணணும், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா. செகண்ட் திங் இந்த ஒரு சின்ன கேப் இப்போ இருக்குது இல்லையா, ரெண்டாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபில் பண்ணுற மாதிரி டெய்லி, ஏன்னா நிறைய பேர் அந்த டெய்லி காலத்தால் 10 மணி அப்படிங்கிற ஒரு டைம் எங்களுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுது கர்மாக்காக அப்படின்னு. ஸோ அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் இப்போ அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டுருக்கேன். அது தொடர்ந்து எந்த அளவுக்கு முடியுமோ ஆர்டிஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன் தட் வே இன்றைக்கி இந்த சிட்டி போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சிட்டி போர்ஷனில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கேரக்டர். இன்னும் அவள் என்ன சொல்கிறது, அது ஒரு பர்டிகுலர் சீன் பர்ஃபார்ம் பண்ணது எல்லாரையுமே ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது அப்படின்லாம் சொன்னால். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சீனோட கிளிப்பெல்லாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ரைட் நவ் ஷீ இஸ் இன் ஹைதராபாத். அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, நான் இங்கேருந்து கேள்வி கேட்டு அவள் அங்கேருந்து பதில் சொல்லி அதை கம்பைல் பண்ணி இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த ஆர்டிஸ்ட் அதில் வேடிக்கை என்னென்னா, சீரியலில் இருந்த பேர் தான் அவளோட வீட்டில் கூப்பிடுற பேரும். அவள் தான் காயத்ரி. அதாவது காயத்ரின்னு வீட்லேயும் கூப்பிடப்படுற காயத்ரியாகவே வாழ்ந்த கல்யாணி. வெல் கல்யாணி, உன்னை எப்படி காயத்ரின்னு கூப்பிடலாமா இல்லை கல்யாணின்னு கூப்பிடலாமா? வாட் எவர் இட் இஸ், வெல்கம் டு திஸ் இன்டராக்ஷன். தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம். ஹோப் யூ டூயிங் குட் இன் திஸ் பேண்டமிக். என்னை இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணின எல்லா ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். தேங்க்யூ கல்யாணி. நவ் ஆக்சுவலாக எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போது உனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஆடிஷன்லாம் நடந்தது தெரியுமா? அந்த இன்சிடெண்ட்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த மயிலாப்பூர்ல கோகுலம் ஹவுஸ்ல தான் நம்ம ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணினோம். போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தீங்க. நானும் தீபா, என்னுடைய ஃப்ரெண்ட் கேரக்டர், நாங்க 2 பேரும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ணோம். It was such a pleasant meeting அன்னைக்கு, because that's when எங்களுக்கு தெரிய வந்தது we are going to play as best friends. In fact ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த சீரியல்னால நானும் தீபாவும் ரியல் லைஃப்லயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். We became very good friends. So that's one best thing that happened to me with this serial, is that I have a very good friend. கரெக்ட். அதாவது நீயும் தீபாவும் you became so close. என்ன சொல்கிறது, ஷார்ட்டுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க. I was just joking. Anyway, of course both of you were very disciplined artists, no doubt about it. And நீ சொன்ன மாதிரி அந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுறது, and I think she also helped you in picking up your Tamil. And சரி, அதை சொல்லிட்டேன். அண்ட் வாட் அபவுட் த டீம்? கேமராமேன் சார் இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் டைரக்டர் சார் பற்றி நிறைய பேசணும். நான் பேசுவேன். ஐ டேக் அ லாட் ஆஃப் டைம் டு டாக் அபவுட் டைரக்டர் சார். ஸோ கிவ் மீ சம் டைம். கேமராமேன் சாராக இருக்கட்டும், எபிசோட் டைரக்டர் நம்ம ஹரி சாராக இருக்கட்டும், ஆல் த ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே, அண்ட் மேக்கப் மேனை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். கல்யாணி, ஒரு நிமிஷம். முதல்ல அந்த சீனை பார்த்துடலாமா? நம்ம அந்த சீன் பார்த்துட்டு வந்துடுவோம். எஸ் கண்டிப்பா. Calm down. Gayatri, just let it out. அதம்மா உனக்கு நல்லது. Tell me everything.
காயத்ரி என்னம்மா காயத்ரி காயத்ரி எனக்கு வாழ பிடிக்கல நான் வாழ முடியல நான் சாகணும் ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங் இயர். இப்போ கூட எனக்கு அந்த சீன் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது கேமரா மேலேருந்து வச்சோம், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் எடுத்தோம். பட் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து எடுத்தால் கூட உன்னோட அந்த எமோஷன், அந்த ஃபீல் இருக்குது பார்த்தியா, அதை எந்த விதமான சேஞ்ச் இல்லை, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணின ஒரு சீன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சீன் போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லிட்ரலி கெட் இன் டு தட் கேரக்டர். அது நம்மளோட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நாம் வந்து மென்டலி ஃபிசிக்கலி அக்செப்ட் பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளால பண்ண முடியும். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார், அவருடைய ஹெல்ப்னால தான் ஐ குட் கெட் இன் டு த ஸ்கின் ஆஃப் த கேரக்டர் அண்ட் பர்ஃபார்ம் வாட் எவர் ஐ பர்ஃபார்ம்ட். ஐ கேவ் மை பெஸ்ட். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சீன் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் யூ கால் மீ அண்ட் யூ செட் யூ ஹவ் டன் அ குட் ஜாப். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து என்கிட்ட பேசினேன். அதர்வைஸ் சாணக்கியன் சரினால எனக்கு கட 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 ஒரே ஷிவரிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மொழி தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக் தமிழ் when I was there in Chennai. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து எனக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னைக்கு இந்த அளவுக்குன்னா ஓரளவுக்காவது நான் தமிழ் பேச முடியும் என்னால அப்படின்னா தட் கிரெடிட் கோஸ் டு சாணக்கியன் சார். பிகாஸ் எவ்ரி டைம் ஐ ஸ்டில் ரிமெம்பர், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சீன் பண்ண போறோம் அப்படின்னும் போது ஐ ஹேட் டு பி மோர் கான்ஷியஸ். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, இல்லை வணக்கம் சரி ரசிகர்களுக்கும் சொல்கிறேன். ஐ மீன் யூ ஆர் ஏ பண்டில் ஆஃப் டேலண்ட் யார். இது வந்து நான் சும்மா உன்னை வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறது, ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துருக்கா எல்லாரும். ஸோ ஐ மீன் அண்ட் செகண்ட் திங் வந்து ஐ மீன் வாட் இஸ் குவைட் சர்ப்ரைசிங் அப்படின்னு சொன்னால், there's not much of a change in you at all. இன்ஃபேக்ட் நேற்று நான் உங்கள்கிட்ட பேசின போது கூட சொன்னேன் தெரியுமா, கல்யாணி யூ லுக் ஆல்மோஸ்ட் த சேம். அதாவது இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்டர்வியூ எடுத்தேன்னு சொன்னால் கூட எல்லாரும் நம்பிடுவா, அந்த அளவுக்கு இருக்க நீ. எனிவே கண்டினியூ. அண்ட் என்னன்னா டைரக்டர் சார் வுட் கரெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிக்ஷன், எவ்ரி ப்ரொனன்சியேஷன். ஒரு சீன்ல வந்து ஹேங் பண்ணிக்கிட்டு கழுத்து இதாகி கண்ணு பிதுங்கி அப்படின்றதெல்லாம் வந்து ஆமாம், அந்த தூக்கு போட்டுக்கிற சீனில் வந்து ஆக்சுவலாக அந்த அளவுக்கு நீ வந்து இன்வால்வ்டாக பண்ணின. எனக்கே சின்ன பயம் வந்தது, எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டு அப்படி போட்டு இழுத்துட்டேன். அந்த கிளிப்பை பக்கத்தில் ஒரு நிமிஷம் அந்த கிளிப்பை பார்ப்போம்.
இப்படி அனோனுவா சித்திரவதை அனுபவிக்கிறத விட ஒரேடியா செத்து தொலையலாம். யார் உள்ள? காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, காயத்ரி, வேண்டாமா, வேண்டாம், வேண்டாம், ப்ளீஸ் டோன்ட் டு இட். வேண்டாமா, என்னமா இது? வேண்டாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். தாத்தா சொல்றது கேளுமா. நீ தாத்தாவோட செல்ல குழந்தை இல்லையாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் காயத்ரி, வேண்டாமா. தாத்தா சொல்லுங்கம்மா, ப்ளீஸ் இறங்கிடுமா, கீழே இறங்கிடுமா. Basically, Bangalore Tamilன்றதுனால there is lot of grammatic mistakes, pronunciation, diction mistakes, lot of mistakes were there. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, கிளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தீங்க. It was like going to an institute. எனக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் ஒரு மொழியை எப்படி ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. ஆக்சுவலாக இப்போ வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தா நிஜமாவே எந்த அளவுக்கு நம்ம மெனக்கட்டிருக்கோம், எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. அதோட ரிசல்ட் தான் இவளோட ரசிகர்களோட இந்த அளவுக்கு வரவேற்புன்னா நம்ம அந்த உழைப்பை கொடுத்துருக்கோம். எனிவே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ஃப்ரம் ஒன் ஆஃப் தி ரசிகாஸ் ஆஃப் கர்மா.
அவர் பேர் வந்து ரங்கன். அவர் வந்து ஒரு சிங்கப்பூரில் இருக்கார். அவர் அங்கேருந்து ஒரு சின்ன வீடியோ, அதாவது கர்மா சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன வீடியோ அமைச்சிருக்கார். அந்த வீடியோவை பார்த்துட்டு தென் கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்வை ஸ்ரீ குரவே நமः. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. கர்மா ரசிகர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். என் பேர் வந்து ரங்கன். நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன். இந்த கர்மா சீரியல் வந்து இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் அது ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப நல்லா பார்க்குறா. நான் அவர்கிட்ட பேசின போது இந்த டைரக்டர்கிட்ட பாம்பே சாணக்கியார்கிட்ட ஒரு 25,000 பேர் போல் 20,000 to 25,000 பேர் பார்க்குறா. ஒரு எபிசோடு பண்ணி 3,000 பேர் வந்து 45 நிமிஷத்துக்குள்ளே பார்க்குறா அப்படின்னு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த எபிசோட் டு பி லோடட். அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில். அது யாரெல்லாம் ஏஜ் குரூப் பார்த்தெல்லாம் 17 வயசு பொண்ணுல இருந்து 94, 95 வயசு பெரியவா வரைக்கும் உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ரிசியேஷன் pouring in like anything about his talent, commitment, his capacity, his hard work. அதை பார்த்தேன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு அப்ரிசியேஷன் வருது. எங்களோட பழைய கால நினைவுகள், நாங்கள் இப்படி அக்ரகாலத்தில் இருந்தோம், அந்த நினைவுகள்லாம் கொண்டு வருது. எந்த அக்ரகாலத்தில் இருந்தால் அதை சொல்கிறா. இது மூலியமாக விட்டு போன பழைய அக்ரஹார பீப்புளெலாம் சேர்ந்து வந்து அதெல்லாம் வேறு நடந்திருக்கு. இட்ஸ் அன்பிலீவபிள் வாட் திஸ் சீரீஸ் ஹஸ் டன் அண்ட் இட் இஸ் வெரி வெல் அப்ரிஷியேட்டட். இப்போ வந்து கர்மா வந்து சீரியல் ஒன்று முடிஞ்சு போச்சு. அப்போ அது முடிஞ்சு போச்சுங்கிற ஒன்று ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் இது முடிக்கக்கூடாது, இன்னும் வந்து நீங்கள் இன்னொரு இது பண்ணணும், இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்லியிருக்கார், இதை பாருமா அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பண்ணினா சீரீஸ் 1, இப்போ சீரீஸ் 2 நம்ம பண்ணணுன்னாக்கா அதுக்கு வந்து வி நீட் ஃபண்டிங், அதனால் அது இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னபோது, இல்லை நாங்கள்லாம் வி ஆர் சாலிட்லி பிஹைண்ட் யூ, யூ கோ அஹெட் அண்ட் பிளான் ஃபார் சீரீஸ் 2, வி வில் சப்போர்ட் யூ அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் ஹிம். அதை வச்சுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் 2க்கு வந்து ஒரு ராமநவமி அன்னைக்கு ஒரு பூஜை போட்டார் 21ஆம் தேதி. அந்த பூஜை போட்ட ராமர் தான் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு பின்னாடி இருக்குது. அந்த காப்பியை எடுத்து நான் அங்கே பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டு. அப்போ ராமன் அதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு அப்பீல் பண்ணிட்டு அவரே பண்ணினார். ஒரு சீரீஸில் ஒரு எபிசோடில் இந்த மாதிரி ஃபண்டிங் போகணுன்னு அதை பார்த்துட்டு நானும் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன். அந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் த வாட்ஸ்அப் குரூப் இன்வால்வ். அந்த வீடியோவில் அதை போட்டோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து நமக்கு கலெக்ஷன் வரலை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ ஆகும் இந்த சீரீஸ் 2க்கு அப்படின்னு. அவர் சொன்னார் 80 to 100 எபிசோடு இருக்கலாம், மொத்தமாக ஒரு 1.5 கோடி ரூபாய் ஆகும், அதாவது 150 லட்சம் ஆகும் அப்படின்னா. அப்போ இவா கொடுத்த அந்த தைரியத்தில் அவர் பூஜை போட்டாச்சு 21ஆம் தேதி. அதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த சீரீஸ் 1ல் நடித்த அதே ஆர்டிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தம் they are again going to act in the series 2 also, and they were all very happy and enthusiastic. I believe they also participated in the puja held on 21st. அப்போ வந்து இப்போ தென் வேறு இல்லை, அப்போ என்ன பண்ணுறது, கீப் த ரசிகாவோட ஒரு இன்ட்ரெஸ்ட்காக அந்த ஆர்டிஸ்டோட ஒரு இன்டர்வியூலாம் பண்ணார். வெவ்வேறு ரோல் எடுத்த அந்த சீரீஸ் 1ல் கிணப்பாடிகள் ரோல் அதெல்லாம் பண்ணி அவர் இன்டர்வியூ போட்டுகிட்டே வந்தார். அப்போ ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் வந்து அவர் திருப்பி வந்து இந்த மாதிரி வி நீட் ஃபண்டிங் அப்படின்னு இந்த வினயம் அவர் கேட்ட விதம் ரொம்ப ஒரு அவரோட சின்சியரிட்டி, அவரோட ஹானஸ்டி, அந்த செல்ஃப்லெஸ்னஸ், இட் வாஸ் ஸோ எவிடென்ட். நான் அப்போ திருப்பி ஐ ஃபெல்ட் நோ, வி மஸ்ட் சப்போர்ட் திஸ் மேன் ஃபார் த சேக் ஆஃப் அவர் கம்யூனிட்டி, சச் ஏ டேலண்ட் இன் அவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஐ எம் டாக்கிங் டு யூ ஆல் த்ரூ திஸ் வீடியோ. அதை கேட்குறது கூட அவர் வந்து ரொம்ப ஒரு சங்கோஜப்பட்டு தான் இருந்தார். இப்போ என்ன சுச்சுவேஷன் என்ன,
இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு அப்பீல் அவரோட அப்பீல் எல்லாம் சேர்த்து வந்திருக்கிற கான்ட்ரிபியூஷன் வந்து இட் வில் மீட் 14% ஆஃப் த டார்கெட். ஐ லீவ் இட் டு யூ டு கால்குலேட் ஹவு மச். அப்போ இவர் சொன்னார், இந்த இதுக்கு வச்சு எனக்கு 10 எபிசோடு எடுக்க முடியும், அதுக்கப்புறம் பைசா வந்தால் தான் நம்ம வந்து வேறு எபிசோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி வந்து 10 எடுத்துகிட்டு நம்ம விட்டுவிட்றதா? அப்போ என்ன, இந்த பால் இஸ் ஸ்கொயர்லி ஆன் அவர் கோர்ட். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ரிப்ளை அண்ட் ரியாக்ட் டு திஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து அவர் 26ஆம் தேதி ஏப்ரல் வந்து ஷூட்டிங்கே ஆரம்பிக்கணும்னு வேறு சொல்லியிருந்தார். இந்த கோவிட்னால அது கொஞ்சம் தள்ளி போயிடுது. சரி, இப்போ நம்ம எப்படி வந்து இதை நம்ம கம்யூனிட்டியில் பண்ணலாம்? நம்ம கம்யூனிட்டி இஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு and Karma Rasikas also all over the world, Australia to America, South Africa to Russia. Any name the country, we have the Karma Rasikas. And by any standards, I will safely assume our community is well endowed, right? அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை நமக்கு? நம்ம கம்யூனிட்டியில் பில்லியனர்ஸ் இருக்கா, மல்டி மில்லியனர்ஸ் இருக்கா, மில்லியனர்ஸ் இருக்கா, எல்லாம் இந்தியாவிலே இருக்கா, ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கா. அதில் வந்து யாராவது கொஞ்சம் குரூப்பு, அப்போ எப்படி இதை அட்டாக் பண்ணலாம்? 25,000 பேர் நான் சொன்னேன். இந்த குரூப்பில் இருந்து 150 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாக்க நம்ம டார்கெட் வந்துடுச்சு. சரி, அந்த 3000 பேர் பார்க்குறாள் ஆர்டன் ஃபாலோவர்ஸு, அவள் வந்து ஒரு ஆளுக்கு அவள் எவ்வளோ கொடுக்கணும்? 5,000 ரூபா கொடுத்தா போகிறோம். ஈச் 5,000. இந்த 3,000 பீப்புள் ஹூ see the episode within 45 minutes நம்ம டார்கெட் வந்தாச்சு. இஃப் யூ டேக் த லார்ஜர் பேஸ் ஆஃப் 20,000, 750 ரூபா இந்த ஈச் ஒன் ஆஃப் த 20,000, 750 rupees ஒன்லி யூ கான்ட்ரிபியூட். வி ஹாவ் த கர்மா 2. ஃபேமிலியில் உட்காந்துட்டு டிராயிங் ரூமில் குடும்பத்தோட ஒரு அழகான ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி தேதியில். அதை நம்ம செய்யப்படாதா? நம்ம குழந்தைகள், நம்ம சில்ட்ரன், நம்ம கிராண்ட் சில்ட்ரன், கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், அவளுக்கு எல்லாம் என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ நான் நேற்றுக்கு தான் என் பொண்ணு, என்னோடய பேத்திக்கு 16வது பர்த்டே. நான், என் ஒய்ஃபு, 2 பேத்தி, என் சன்னின்லாவும் டாக்டரும் ஃப்ரீ இல்லை. 4 பேர் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் சார். லஞ்சு $150 சிங்கப்பூர் டாலர். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணாக்க 8,500 rupees சார். எனக்கு 5 பேரா குழந்தைகள் இருக்கா. அவளோட பர்த்டே பாருங்கள், அப்புறம் வெட்டிங் டே, அப்புறம் வந்து அனிவர்சரி டே, இது என்னோடய பர்த்டே, என் ஒய்ஃபு பர்த்டே, அப்போ என் கிராண்ட் ஃபாதர் டே, கிராண்ட் மதர் டே, வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் ஒன்றும் கேட்காதீங்க. இட் இஸ் நாட் தட் வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் அவர் மணி ஃபார் திஸ் காஸ் which gives happiness to the entire family sitting together. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் இருக்குது. அதனால் we should not stop this project because lack of funds. அப்படி நடந்ததுன்னா அதுக்கு நம்ம தான் நம்மளை வந்து ப்ளேம் பண்ணிக்கணுமே தவிர்த்து வேறு யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. I hope we all will rise to the occasion and make this happen. இட் இஸ் லைக், நான் வந்து ஐ ஆம் ஃப்ரம் திருநெல்வேலி. எங்கள் ஊர் தேர் அவ்வளவு பெரிய தேர். பக்கத்து ஊரில் போய் தண்டோரா போடுவா, தேர் இழுக்கிறதுக்கு எல்லோரும் வாங்கோன்னு. அந்த தேர் வடத்தை தூக்கிறதுக்கு 1000 பேர் ஒன்று முதல்ல. அது மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கர்மாங்கிற தேரை இழுப்போம். ஐ ஸ்டில் hope that this will happen, and by the time the COVID subsides and then he is ready for taking the shoot, we all will collectively make this happen. Very sorry, sincere apologies for taking your time. Thank you very much and with best wishes. Thank you ரங்கன் சார். அஃப்கோர்ஸ் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட இன்வால்மெண்ட், உங்களோட வந்து அந்த வெறினே சொல்லலாம். அதாவது எப்படியாவது அந்த கர்மா 2 கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. எல்லா ரசிகர்களும் இதே மைண்ட் செட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ தெய்வ சங்கல்பம் அது நிச்சயமாக கைகூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நவ் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். யா கல்யாணி, யூ கேன் ப்ரொசீட். கம்மிங் பேக் டு மேக்கப் மேன். மேக்கப் மேனை பற்றி கண்டிப்பாக நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா
யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு ட்ராமா நடந்திருக்கு ஒரு பொண்ணுடைய லைஃப்ல ஏன்னா எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க ஒரு 16 இயர்ஸ் பேக். யூஸ்வலி இது கண்ணு கீழே நிறைய டார்க் போட்டுட்டு எங்கேயாவது காயம் பட்ட மாதிரி ரெட் கலரா போட்டு தே வுட் மேக் இட் வெரி ஆப்வியஸ். பட் இந்த சீனை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தே வில் பி வெரி நேச்சுரல். ரொம்ப மினிமல் மேக்கப் இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு. அண்ட் ஸ்பெஷலி மை கேரக்டர் அதை வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ரொம்ப அழகா அவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாம இதை வந்து இவ்வளவே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஐ திங்க் மேக்கப் மேன் ஈவன் ஹேட் அ டிஸ்கஷன் வித் டைரக்டர் சார். ஸோ அவங்க நல்லா அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி வெரி கன்வின்சிங்கா தே குட் பிரிங் இட் அவுட். So that was one very nice thing which was plus point for that beautiful scene to become much more beautiful. யா யூ ஆர் ரைட். நான் வந்து சுந்தரமூர்த்தி சார்கிட்ட சொன்னேன், சார் அது வந்து எந்த அளவுக்கு அது ரியலாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரியலாக பண்ணிடலாம் சார் நம்ம அப்படின்னு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தரமூர்த்தி சார் அண்ட் இஸ் டீம். ஏன்னா அது மேக்கப் வாஸ் அவ்வளவு நேச்சுரலாக இருந்தது. வெல் கல்யாணி ஒரு நிமிஷம், இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கிளிப்பு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேசுகிறா இல்லையா, அது வந்து நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஃபேக்ட் உன் மூலமாக தான் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணினேன் நான். ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட மனநிலை அப்படின்னு அந்த கிளிப்பை ஒரு செகண்ட் பார்த்துடலாம். முதல்ல எழுந்துரு காயத்ரி, சொல்ற பேச்சு கேளு. வேண்டாம் பிரியா, காயத்ரி எழுந்துறேன். வேண்டான்னு சொல்றல்ல, விடு. எனக்கு என்னையா ஆச்சு? எழுந்துருவா ப்ளீஸ் பிரியா, என் லைஃப்ல இனிமே நீ தலையிட வேண்டாம். ஏன் அப்படிலாம் பேசுற? எழுந்துக்கோவா பிரியா ப்ளீஸ், ஜஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். I don't want to see you. I don't want to see you. I don't want to see you. சாரி காயத்ரி, உன்னை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏயா, ஏன் எல்லாரும் என்ன கட்டுப்படுத்தணும்னு பாக்குறீங்க? எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ஐடென்டிட்டி இருக்க கூடாதா? அடுத்தவங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கணும். யாராவது என்ன கண்ட்ரோல் பண்ணும், டாமினேட் பண்ணும், அடிமைப்படுத்தணும். லைஃப் லாங் நான் இப்படியே இருக்கணுமா? Why பிரியா? Why? Come on, tell me why? உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? திடீர்னு என்னெல்லாமோ பேசுற? திடீர்னு இல்ல, வருஷக்கணக்கா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்ததுதான். I hate this male dominated society. பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் ஆம்பளைங்களுடைய கண்காணிப்புல அவங்களுடைய நிழல்ல தான் வாழணுன்ற கட்டாயத்தை ஏற்படுத்துறாங்க. இதையெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சு வெளியே வராம ஏன் நம்ம எல்லாம் இப்படி தவிக்கிறோம்? உனக்கு யார் மேல இப்ப கோவம்? இப்படி புரிஞ்சு தள்ளுற? எனக்கு ஏன் மேல கோவம், ஏன் ஏழாமை மேல கோவம், இந்த சமூகத்து மேல கோவம், ஒட்டு மொத்த ஆண் வர்க்கத்து மேல கோவம், முக்கியமா என்ன கெடுத்தவன் மேல கோவம். பிரியா, எல்லாருக்கும் ஒரு முகம் இல்ல, பல முகங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் பின்னணியில பர்வர்ஷன், சாடிசம், பகை, விரோதம், வெறி எல்லாமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒவ்வொன்னா வெளியே வரும், மொத்தமா நம்மள அழிச்சிடும். சரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எதுக்கு இதெல்லாம்? இல்ல பிரியா, அந்த ராஸ்கல் என்ன பலவந்தப்படுத்தினதுனால மட்டும் நான் வருத்தப்படல. அந்த சந்தர்ப்பத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஆத்திரமா வருது. That scoundrel overpowered me physically and I was helpless. I was helpless, பிரியா. பொதுவா பெண்களை விட ஆண்கள் தான் பலசாலியானவங்க. இது இயற்கை நீதி, ஆண்டவன் படைப்பு. இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? தண்டிக்கணும். நம்மள அப்படி வீக்கா படிச்சு அந்த கடவுளை தண்டிக்கணும். பைத்திய மாதிரி ஏதாவது உளராத.
உளறல பிரியா, என் வேதனைய கொட்டி தீர்த்துக்கிறேன். புரியுது காயத்ரி, உன் வேதனை எனக்கு புரியுது. உனக்கு புரியாது பிரியா. திடீர்னு எல்லாமே தலைகீழா மாறிட்ட மாதிரி இருக்கு. என்ன யாராவது சாதாரணமா பார்த்தா கூட வேற மாதிரி தோணுது. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டதா ஒரு குற்ற உணர்வு என் மனசை கொடிஞ்சு எடுக்குது. வீட்டில் இருக்கிறவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது பரிதாபத்தினால சிரிக்கிறாங்களா, என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக சிரிக்கிறாங்களா, இல்ல உன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு விரக்தியில சிரிக்கிறாங்களான்னு எனக்கு புரியல பிரியா, புரியல. சில சமயம் எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும்னு தோணுது. சில சமயம் ஒரேடியோ ஒதுங்கிடணும்னு தோணுது. இன்னும் சில நேரங்கள்ல இதை எல்லாத்தையும் மறந்து பழைய காயத்ரியா சிரிச்சு பேசி சந்தோஷமா ஜாலியா இருந்த என்னன்னு தோணுது. That should be the spirit, காயத்ரி. நீ பழைய மாதிரி இல்ல பிரியா. அப்படி நினைக்கும் போதெல்லாம் கூடவே அந்த பொறுக்கியோடைய முகம் கண் முன்னாடி வந்து என்ன மூட் ஆஃப் பண்ணிடுது. And I'm back to square one. இது எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம் காயத்ரி. Clarity of thought, that's very essential. நல்ல தெளிவான சிந்தனை, மனோதிடம், எடுத்துக்கிட்ட காரியத்தை வெற்றிகரமா முடிக்கணுங்கிற உறுதி, இதுதான் இப்போ உனக்கு தேவை. And I am here to help you out. But you cannot live my life. என் வாழ்க்கைய நான் தான் வாழ்ந்தாகணும். எனக்கு இப்போ இருக்கிற மனநிலையில ஒரு 2 மாசத்துக்கு தனியா எங்கேயாவது போய் என் இஷ்டத்துக்கு இருக்கணும் போல இருக்கு. நினைச்ச போது தூங்கணும், நினைச்ச போது எழுந்திருக்கணும், நினைச்சதை செய்யணும், யாருடைய தொந்தரவும் தலையிடும் இல்லாம சுதந்திரமா இருக்கணும். முடியுமா பிரியா? முடியுமாங்கிற சந்தேகமே வரக்கூடாது காயத்ரி. Think that it is possible and it will definitely become possible. அதுக்கு முன்னாடி அந்த ரேபிஸ்ட கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதானே? முடியும், முடிப்போம். இது வரைக்கும் மத்தவங்க பார்த்த காயத்ரி வேற, இனிமே பார்க்க போற காயத்ரி வேற. எவ்வளோ யதார்த்தமாக சொல்லியிருக்கேன் நீ. அந்த 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 ஃபீல் ஐ டு நாட் நோ. உனக்கு நீ நடித்த போது அது எப்படி இது உள்வாங்கிட்டு பண்ணினேன்னு எனக்கு தெரியாது. கேன் யூ ஜஸ்ட் த்ரோ லைட் ஆன் தட் ஆல்சோ? அந்த சீன் பார்க்குறச்சு எனக்கு வந்து there's so many memories rushing through my mind. எப்படி நாம ப்ரிப்பேர் பண்ணினோம், and very strong lines, especially when I spoke about empowerment and வந்து நீங்க வந்து இனிமே ஒரு புது காயத்ரியை பார்க்க போறீங்க, எல்லாருக்கும் பல முகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன லைன்ஸ் எவர் வெரி பவர்ஃபுல் லைன்ஸ். இன்னைக்கு நான் அது வந்து சாதாரணமா என்னால சொல்ல முடியும், பட் 15 years ago அது வந்து அதை பை ஹார்ட் பண்ணி அப்படி பை ஹார்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு ஈஸியா கிடையாது. பிகாஸ் எனக்கு அப்போ ஐ டென்ட் நோ லாங்குவேஜ். ஐ ஹேட் டு லிட்ரலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங் and it has to come out very very naturally and I have to feel it is my own lines, என்னோடைய own line. நான் I have gone through it and I'm trying to come out of it அப்படின்னு நான் உணர்ந்தாதான் என்னால் அந்த மாதிரி ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸோ ஒரு டயலாக் டெலிவரியோ கொடுக்க முடியும்.
அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது டைரக்டர் சார் சாணக்கியன் சார் தான். ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார். அண்ட் I still remember நீங்கள் every time you would come to the set and நீங்கள் வந்து how you helped me get into the skin of the role that I was playing, and you made me realize how important was the role. And ஒரு 15 years back, then that's when I had recently started my career in Tamil. ஸோ அந்த டைம்லேயே மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரோல் நீங்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். வெல் கல்யாணி, இப்போ வந்து இந்த செகண்ட் சீசன் 2 அதாவது கர்மா 2 ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கட்டாயமாக நீ வந்து ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ how do you feel about that? That's a wonderful news, sir. நீங்க எனக்கு சொன்னீங்க, யா அது என்னன்னா ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு 15 years ago ஒரு நெனுப்புன ஒரு சீரியல் மறுபடியும் 15 வருஷத்துக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் ஆக போறதுங்கிறது வந்து இந்தியன் டெலிவிஷன் ஹிஸ்டரியிலே ஐ கெஸ் திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் கோனா ஹேப்பன். ஸோ அந்த ஒரு பெருமை நம்ம எல்லாருக்கும் சேர்ந்துருக்கு. So I am glad this is happening, and I'm very happy that I'm very happy that it is restarting. I will be more than blessed to be part of it. I'm actually looking forward to seeing you and working with you. இதுல ஒரு சின்ன ஸ்வார்த்தம் இருக்கு, என்னன்னா இந்த வாட்டி நான் உங்க டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணினா எனக்கு வந்து என் லாங்குவேஜ் பாலிஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், and I want to utilize that opportunity அப்படின்ற ஒரு சின்ன ஸ்வார்த்தம். Thank you, sir. Thank you once again for giving me this lovely opportunity to talk about a legendary serial, a legendary serial and a legendary role that I can never forget in my lifetime. And thanks to all the Rasikas. ஏன்னா உங்களால தான் இந்த சீரியல்லே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் ரீஷூட் பண்ணணும், ஒரு மறுபடியும் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். வெல் தேங்க்யூ கல்யாணி. அதாவது இதுக்காக நேரம் ஒதுக்கி ரசிகர்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி அண்ட் கிளாட் தட் எஸ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் டுகெதர் எகெயின். ரசிகர்களுக்கு மறுபடியும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது வந்து சாத்தியம் இல்லை. Very thankful to you all Rasikas. நீங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்திருக்கலன்னா I don't think this would have materialized. Thank you so much. And என்னோட பேசணும், என்னோட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. I will always live up to your expectations. And I'm also happy to say that yes, உங்களோட ஆதரவு கிடைச்சுருக்கு. And daily somebody or the other is getting in touch with me. சார் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க சார், கவலையே படாதீங்க, நிச்சயமாக நான் நிறுத்த மாட்டேன். நான் சொல்லிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆண்டவனோட விருப்பம் அது, இது தொடரணும் அப்படின்னு. இல்லைன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ரிவைவ் ஆயிருக்காது. கூடிய விரைவில், ஏன்னா இப்போ வந்து நான் போன வீடியோவில் சொன்னேன், அது எத்தனை பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம போயிருக்கலாம். இந்த ப்ரிவேலிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால ஷூட்டிங்கை கொஞ்சம் டெஃபர் பண்ணியிருக்கேன். பட் நிச்சயமாக வந்து திங்ஸ் வில் பி பேக் டு நார்மல் அண்ட் த ஷூட்டிங் வில் ஸ்டார்ட். அது வந்து நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தொடர்ந்து இந்த இன்டராக்ஷனையும் பாருங்க. And thank you from your lovely Gayatri alias Kalyani Raju. Thank you sir. Thank you Janakyan sir. Thank you so much. I'll catch you soon. And நாளைக்கு வழக்கமாக சொல்கிறது தான், அது நாளைக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் அகேன் நன்றி நன்றி நன்றி.